வணக்கம். டாக்டர் வி சத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஓவியகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல், வலிமை, மீட்சி மற்றும் நல்வாழ்விற்கு ஆதரவளித்தல் எப்படி என்பது குறித்து விரிவாக பேசப் போகிறோம். இது குறித்தான நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நேரலையில் இணைகிறார் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ புற்றுநோயியல் மூத்த ஆலோசகர் மற்றும் மருத்துவராக இருக்கும் மருத்துவர் சஜு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சஜு. நான் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மெடிக்கல் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். முதல்ல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து ஏன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? கேன்சர் சிகிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போது நிறையவே புது ட்ரீட்மெண்ட்டுகள் வந்திருக்கு. ஆனால் அதோட எஃபெக்டிவ்னஸ் எல்லாமே பேஷண்ட்டோட சாப்பிட்ற உணர்வு பொறுத்து இருக்குது. அது ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய கீமோதெராப்பின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட்னால நிறைய பேருக்கு வாந்தி, வாய்ப்புண்ணு, லூஸ் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நார்மல் ஃபுட் எடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போது அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா உணர்வுகள் சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போது அந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் இதெல்லாமே அது கரெக்டான அந்த அளவில் நமக்கு உடம்புக்குள்ளே போனால் மட்டும்தான் அது நம்ம கீமோதெராப்பி உடம்புக்கு ஏற்றுக்கிறதுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். ப்ளஸ் சைடு எஃபெக்ட் ரொம்ப வந்தால் அதனால மீதி உள்ள ட்ரீட்மெண்ட்டும் சரியாக எடுக்க முடியாது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, புற்றுநோயாளிகளின் தசை வலிமை மற்றும் மீட்சியில் புரத உட்கொள்ளல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்போட புரத சக்தி கேன்சர் அணுக்கள் அது யூட்டிலைஸ் பண்ணி அது மூலமாக தான் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு புரத சக்தி நம்ம எக்ஸ்ட்ராவாகவே நிறையவே எடுத்தால் மட்டும்தான் அது நம்ம உடம்போட நார்மல் க்ரோத்துக்குள்ள அளவில் இருக்கும். ப்ளஸ் நம்ம இவ்வளவு கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்ம உடம்பு தாங்கிக்கக்கூடிய ஒரு இதில் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம யூஷுவல் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, புரத சக்தி 1 கிராம் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்கள்ட்ட தேவையான புரத சக்தி அது 1.2 1.2லேருந்து 1.5 பெர் கிலோகிராம் வரைக்கும் அது கூடியிருக்கும். சரி, ஓகே டாக்டர். இப்போது புற்றுநோய் சிகிச்சையில் புரதத்தை மேம்படுத்த சில மாத்திரைகள்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தா, இந்த புற்றுநோய் சிகிச்சையில் வே புரோட்டீன், ஐசோலேட் போன்ற சிறப்பு புரதச்சத்து மாத்திரைகளினுடைய பங்கு என்னவா இருக்கும்? நம்ம நார்மலாக சாப்பிட்ற புரத சத்தும் அந்த வே புரோட்டீனும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நார்மல் புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் அது நம்ம சாப்பிட்டு அது டைஜஷன் ஆகி அப்சர்வ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த கேன்சர் கண்டிஷன் இருக்கும்போது ப்ளஸ் இந்த கீமோதெராப்பி மெடிசின்ஸ் எடுக்கும்போது எல்லாமே நம்ம டைஜஷன் கெப்பாசிட்டிலாம் கம்மியாக இருக்கும், சரியாக சாப்பிட முடியாது. அப்போ இந்த வே ப்ரோட்டீன்னு சொல்கிறது அது ஒரு சாஃப்ட் ப்ரோட்டீன் மாதிரி. அப்போ அது நமக்கு நிறைய ஹை குவான்டிட்டி ஒரே டைமில் நம்ம சாப்பிடலாம். ஆனால் அது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அப்போ அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகி நம்ம உடம்புல அது அப்சர்வ் ஆகி நம்ம மசில்ஸ் மற்ற என்ன நமக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக காம்பன்சேட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போது புற்றுநோயாளிகளுக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது புற்றுநோயாளிகள் அந்த பசியின்மையை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் போதுமான ஊட்டச்சத்து உட்கொள்ளலை எவ்வாறு பராமரிப்பது? கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பசி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி அந்த 3 டிஃப்ரெண்ட் மீல்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படி பெரிய குவான்டிட்டியில் அவங்களால சாப்பிடவும் முடியாது. அப்போ அது நம்ம எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன குவான்டிட்டியில் அடிக்கடி சாப்பிட்றது. ப்ளஸ் இந்த புரத சத்துள்ள ஃபுட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். அது என்ன அட்வான்டேஜ்னா, அதில் கேலரி மற்ற கார்போஹைட்ரேட்டு கம்பேர் பண்ணும்போது அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டாலே நமக்கு நிறைய கேலரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்லேருந்து கிடைக்கும். அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம தண்ணி குடிக்கிறது எல்லாமே சாப்பிட்றதுக்கு இடையில குடிச்சிக்கிற மாதிரி, சாப்பிடோட சேர்ந்து குடிக்காமல், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அப்புறம் ஃப்ளேவரிங்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி பசி கம்மியாக இருக்குது, இப்போ டேஸ்ட் இல்லாத ப்ரோட்டீன் சத்து வந்து நமக்கு சாப்பிட்றது சிரமம். அப்போ நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி ஃப்ளேவர்டு ப்ரோட்டீன் சொல்லும்போது இன்னும் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். டாக்டர், இப்போ பொதுவாகவே புற்றுநோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா குமட்டல், வாந்தி அந்த மாதிரி நிறையவே இருக்கும். சில சமயம் வந்து அவங்களுக்கு சுவை வந்து சில குறிப்பிட்ட சுவையெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்படி அந்த குமட்டல் அல்லது சுவை மாற்றங்கள் போன்ற பக்க விளைவுகளை சமாளிக்க என்னென்ன உணவு முறை மாற்றங்களை நீங்கள் வந்து பரிந்துரைக்கிறீங்க? நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து நமக்கு ஒரு வாமிட்ற மாதிரி ஃபீலிங் அது இருக்கும். டேஸ்ட் தெரியறதுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அது வந்து நம்ம ஓரளவுக்கு வரைக்கும் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸு நமக்கு அந்த மவுத்தில் ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஆயிலியான ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அப்போ எப்பயுமே முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது சின்ன சின்ன குவான்டிட்டியில் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடணும். ஃப்ளேவரிங் யூஸ் பண்ணலாம். நமக்கு பிடிக்கிற மாதிரி டேஸ்ட்டு வரக்கூடிய ஃப்ளேவரில் ஃபுட்டுகள் சாப்பிடலாம். இன்னொன்று தண்ணி இடையில குடிக்கிறது. ஓகே டாக்டர், இப்போது ஒரு புற்றுநோயாளிக்கு அவங்களுடைய அந்த புற்றுநோய் சிகிச்சையின் போது ஊட்டச்சத்துன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுன்னு நீங்களே சொன்னீங்க. அப்படி இந்த புற்றுநோய் சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து எவ்வாறு நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு உதவுது அப்படின்றத உங்களால் விளக்க முடியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேன்சர் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே குறைக்கக்கூடியது. அப்போது அது வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அது பேலன்ஸ் பண்ணுறது தான். அப்போது ப்ரோட்டீன், அதாவது புரத சத்து தான் நமக்கு இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகுறதுக்கு மெயினாக தேவையானது. இன்னொன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நம்ம வைட்டமின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப எசென்ஷியல். அப்போ அதனால தான் நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற பேஷண்ட்ஸுக்கு புரத சத்து மட்டும் இல்லை, மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ், வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து தேவையான லெவலில் கிடைக்குது நம்ம அஷ்யூர் பண்ணுறது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், இப்போது ஒரு புற்றுநோயாளிக்கு வந்து அவங்கள எப்போவுமே ஹைட்ரேஷனாக வச்சுருக்கணும், அதாவது ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது புற்றுநோயாளிகளின் சிகிச்சை மற்றும் குணமடைதலுக்கு இந்த நீரேற்றம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுங்கள். கேன்சர் ட்ரீட்மெண்ட் உள்ள நிறைய மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் வந்து ஒரு அளவு வரைக்கும் பாதிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் கிட்னி, ஹார்ட், லிவர். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறதுனா, நம்ம உடம்புல தேவையான தண்ணி சத்தை மெயின்டைன் பண்ணுறது, ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, கீமோதெரப்பி எல்லாம் கிடைக்கிற டைமில் நிறைய வாமிட்டிங், லூஸ் மோஷன் எல்லாமே இருக்கும். அதுலேயே நிறைய டீஹைட்ரேஷன், தண்ணி சத்து போய் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால தண்ணி மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் தண்ணி எடுக்க முடியலைன்னா கூட ஜூஸு, சூப்பு இந்த மாதிரி லிக்விடாக மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கிறதோ அது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கும் நமக்கு பாடிக்கு தேவையான ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர், ஒரு விளக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து புற்றுநோயாளிகள் அப்படின்னு பார்த்தா சில பேர்த்த வந்து மருத்துவமனையில் வச்சு பார்ப்பாங்க, சில பேரை வந்து வீட்டிலேயே வச்சு பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்படி வீட்டில் புற்றுநோயாளிகளின் ஊட்டச்சத்து ஆதரிப்பதற்கு பராமரிப்பாளர்களுக்கான சில நடைமுறை ஆலோசனைகள்லாம் நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? பேஷண்ட் கூட இருந்து கேர் கொடுக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுனாலையும், இது வாமிட்டிங் எல்லாம் நிறைய கண்டினியூஸாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு எப்பயுமே அந்த தேவையான லெவலில் தேவையான டைமில் ஃபுட்டு அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டு சின்ன சின்ன குவான்டிட்டியில் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து அது அவங்கள்ட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. இன்னொன்று வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஜூஸு, சூப்பு, அந்த தண்ணி ஆகாரம் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல் கீப் பண்ணி அது ரெடி பண்ணி கொடுக்குறது. இன்னொன்று ஃப்ளேவரிங் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே வந்து ஒத்துக்காது. அப்போது பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவரிங் கரெக்டாக இருக்கும் அது கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஃப்ளேவரிங் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது இதெல்லாமே வந்து கூட இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது நேயர்களுக்கு ரொம்பவே ஒரு உதவிகரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உணவு உண்ணும் நேரமும் அதன் எண்ணிக்கையும் ஆற்றல் அளவுகளையும் சிகிச்சை சகிப்புத்தன்மையையும் எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
நமக்கு யூஸ்வலி வந்து மேக்ஸிமம் பசி இருக்கிற டைம் வந்து மார்னிங் டைம் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் டைம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் தான் வந்து நமக்கு டைஜஷன் கெப்பாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் அந்த டைமில் நம்ம பிரித்து எடுக்கிறது, இல்லாட்டி அரவுண்ட் லஞ்ச் டைமில் ஃபுட்டு நம்ம பிரித்து சாப்பிட்றது, அந்த டைமில் நமக்கு மேக்ஸிமம் ப்ரோட்டீன் கண்டென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனும் ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் போகும். இன்னொன்று, இந்த கீமோதெரப்பி எல்லாம் கிடைக்கிற டைமில் ஆல்ரெடி பசியெல்லாம் கம்மியாக இருக்கும், வாமிட்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த மேக்ஸிமம் அந்த டைஜஷன் இல்லாட்டி பசி இருக்கிற டைமில் நமக்கு ஃபுட்டு மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஓகே டாக்டர், சூப்பர். இப்போது அடுத்ததாக இறுதியான ஒரு கேள்வி. புற்றுநோய் ஊட்டச்சத்தை நிர்வகிப்பதில் உணவியல் நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட ஒரு பல்துறை குழுவின் பங்கு என்னவா இருக்கு? கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிஷனாக இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேன்சர் டிசீஸ் எப்படி ப்ராக்ரெஷன் ட்ராக் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பிளான் பண்ணுறது, நியூட்ரிஷனல் ரிஸ்க் என்ன இருக்குது, இதுதான் வந்து யூஸ்வலி இந்த ஆங்காலஜி டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை மட்டும்தான் மெயினாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் ரிக்குயர்மெண்ட் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், இது எவ்வளோ வேணும், இது அவங்கள ஃபுட்டில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டயட்டீஷியன் தான் பார்த்துப்பாங்க. டயட்டீஷியன் டிசைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நார்மல் எத்தனை ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கணும், அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வேணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபேட் வேணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட் வேணும். அது வந்து யூஸ்வலி டயட்டீஷியன் ஒரு டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இது ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அங்கே உள்ள சிஸ்டர்ஸ். அவங்க தான் பேஷண்ட்டுக்கு சில டைம் ரைல்ஸ் டியூப் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஃபீடிங் ஜெஜினோஸ்டமி டியூப் இருக்கும், மேபி லிக்விடாக எடுக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி சாலிட் டயட் எடுப்பாங்க. அப்போ இது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இது அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக போகுதா, இது வந்து ஃபைனலி செக் பண்ணுறது வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப்னஸோட ஒர்க். அதனால தான் இந்த மல்டி டிசிப்ளினரி ஒர்க் வந்து ரொம்ப ஜென்ரலாக இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம டயட் அட்வைஸ் என்ன கொடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு அட்வைஸ்ன்னு சொல்கிறது பேலன்ஸ்ட் டயட் எடுக்கிறது தான். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நார்மல் ஃபுட்டில் வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது, ஃபேட் தேவைப்படுது, கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படுது. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான அளவில் கிடைக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதோட சேர்த்து நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், அந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து அது யூஸ்வலி இதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ளூட் ஆகிடும். செகண்ட் சொல்கிறது ஹைஜீனிக் டயட். அது என்ன, இப்போ கீமோதெரப்பி கிடைக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் குறையும். அப்போ ப்ராப்பர்லி குக்ட் ஃபுட்டு, ஹைஜீனிக் ஃபுட்டு, அது நல்லா சமைச்சு சாப்பிட்றது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று தேவையான லெவலில் நம்ம ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா தண்ணி அது வந்து நம்ம நார்மல் ஃபுட்டு மாதிரியே ஈக்குவலான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நமக்கு தேவையான லெவலில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், கண்டிப்பாக இன்றைய டாக்டர் வி சத்தியம் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய சந்தேகங்களும் நிறைய தீர்த்து வச்சுருக்கீங்க. புற்றுநோய் தொடர்பான சந்தேகங்களுக்கும் புற்றுநோயாளிகளுக்கான உணவு முறைகள், அந்த நோயில் இருந்து குணமடைவதற்கான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தகவலை எங்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. இவை அனைத்தும் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.